கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினரான கேகல்பத்ர பத்மே என்பவரின் துப்பாக்கிதாரியாக செயற்பட்டதாக கூறப்படும் மாட்டியா எனப்படும் சுரங்க சஞ்சீவ கருணாரத்ன கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மலேசியாவில் தங்கியிருந்த போது அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதன் பின்னர் நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கொட்டுக்குட யாகொடம் உள்ள பகுதியை சேர்ந்த 42 வயதான குறித்த சந்தேக நபருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தலும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2022 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி கம்பகா நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து பஸ்பொட்டா எனப்படும் பாதாள உலக குழு உறுப்பினரையும் அவருடன் இருந்த மற்றொருவரையும் சுட்டு கொலை செய்தமை மற்றும் அங்கு நின்றிருந்த மேலும் சிலரை சுட்டு காயப்படுத்தியமை என்பன இவர் மீதான பிரதான குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டுள்ளன.